வணக்கம். நான் டாக்டர் எம் சஞ்சீவ காந்தி. இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இக்கிகாய் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். பேஷன் டெஸ்ட்டு. அதாவது ஆர்வத்தை கண்டறியும் பயிற்சி. எதில் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நம்ம செய்கிற தொழிலில் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்குமா, இதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போ செய்கிற பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும், இதே கண்டினியூ பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டு தான். இந்த இக்கிகாய் டெஸ்ட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா, இதில் கிளியராக கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்கள் பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ எப்பவும் போல் வந்து ஒரு பென்னு நோட் எடுத்துக்கோங்க. கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கொஷினை வந்து புரிஞ்சுக்கிட்டு கிரிட்டிக்கலாக யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, வாட் டு யூ ஃபீல் மோஸ்ட் சர்டைன் அண்ட் கிளியர் அபவுட் இன் யுவர் லைஃப் ரைட் நவ்? உங்கள் வாழ்க்கையில் இப்போ வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறீங்க, ரொம்ப கிளியராக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப நேரவா எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு எழுதுங்க. டைம் வேணும்னா இந்த இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். வாட் ஆர் யூ ஃபீலிங் அன்சர்டைன் ஆர் டைரக்ஷன்லெஸ்? எந்த பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப நிச்சயம் இல்லாமல் இருக்குது, திசை தெரியாமல் போயிட்டுருக்கு, உங்கள் பிஸ்னஸில் தெளிவாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற ஜாப்ல தெளிவா இல்லாம இருக்கலாம். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எப்படி இது போகும்? எப்படி ப்ரமோஷன் இருக்கும்? இனிமே கிளியர் இல்லாம குழப்பமா இருக்கலாம். அதையும் வந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்து, டூ யூ ஃபீல் கிளியர் அபவுட் ஹூ யூ ஆர் அண்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? எது வந்து உங்களுக்கு வந்து கிளியரா கிளியரா வந்து எது இருக்கு? உங்க வாழ்க்கையில நீங்க யாரு? நீங்க உண்மையா வந்து உங்களுக்கு உண்மையா வந்து என்ன தேவை? நீங்க ஃபர்ஸ்ட் உண்மையா தெளிவா இருக்கிறீங்களா? நீங்க யாருன்றதையும், உங்க வாழ்க்கையில உண்மையான எது முக்கியமானதுன்றதையும் நீங்க தெளிவா வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து தெளிவா உங்க வாழ்க்கையில என்ன தேவை? அது நீங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு எழுதுங்க. நீங்க யாரு? உங்களுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு என்ன வேணுன்றத புரிஞ்சிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமா என்ன வேணும்? அந்த தெளிவான தேவையானத நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்களா? அத வந்து எழுதுங்க. 3rd கொஸ்டின், ஆர் யூ ரிஃப்ளெக்ட் ஹவ் அலைன்ட் ஆர் காங்க்ருயன்ட் டு யூ ஃபீல் வித் யுவர் லைஃப்? உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கும்போது, உங்க செயல்கள் மற்றும் முடிவுகள் ம், உங்கள் உண்மையான தன்மைக்கும் மதிப்புக்கும் பொருந்துகிறதா? நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை வந்து இப்ப நினைச்சு பார்க்கும்போது, நீங்க பண்றது அ, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? உங்களுக்கு அதனால மதிப்பு வருதா? உங்களுக்கு அதனால சமுதாயத்துல வந்து என்ன பேரு? நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால வந்து சமுதாயத்துல உங்களுக்கு வந்து எப்படி மதிப்பு, மரியாதை இருக்கு? உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு கிரிட்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்க செய்யற தொழில், அதுலேருந்து வர அவுட்புட்டு, அதை வச்சு இப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, நீங்க உங்களுக்கு வந்து உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையான தொழில் பண்றீங்களான்னு தெரியும். ஸோ இது முடிச்ச பிறகு ஸ்டெப் 1 நம்ம மெயின் இதுக்குள்ள போயிடலாம். உங்க வாழ்க்கைய வந்து திரும்பி பார்த்தா, நீங்க அதிகமா மகிழ்ச்சிய அனுபவித்த தருணம் எது? உங்க சின்ன வயசுல இருக்கலாம். சின்ன வயசுல நீங்க நெறைய வந்து பண்ணியிருப்பீங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க? அது எல்லாத்தையும் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது நீங்க உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? செகண்ட் ஸ்டெப்ஸ். இப்ப நீங்க அந்த சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எழுதியிருக்கீங்க இல்லைங்களா? அதுல வந்து எது ரொம்ப அதிகமான மகிழ்ச்சியா இருந்த தருணம் என்ன? அதுல என்ன பேட்டர்ன் வந்து வருதுன்னு கவனிங்க. என்ன பண்ணா நீங்க வந்து அதிகமா சந்தோஷமா இருப்பீங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் பண்ணா சந்தோஷமா இருப்பீங்க. டிராயிங் பண்ணா சந்தோஷமா இருப்பீங்க. விளையாடினா சந்தோஷமா இருப்பீங்க. விளையாடுறதுல நெறைய இருக்கு. கபடி, கொக்கோ,
ஷட்டில் காக்கு, செஸ்ஸு, இன்டோர் கேமா, அவுட்டோர் கேமா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும். விளையாடினா உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாவீங்க, இல்லைனா டிவி பார்த்தா சந்தோஷமா இருப்பீங்க, இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையாவது நல்லா பேசினா சிரித்து பேசி சந்தோஷமா இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்ட்டு. ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப்ஸ் 3. நீங்கள் எழுதின இது எல்லாத்தையும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ரெண்டுத்தையும் வந்து எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு எழுதும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்த தருணங்கள் என்ன, என்ன பேட்டர்ன் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் பண்ணியிருக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, அது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிது, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிது, அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஆக்சுவலி என்ன தேவை, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் ஆக்சுவலி. ஸோ இந்த பேஷன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதும் போது உங்களோட நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இந்த ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா, இதில் உங்களுக்கு நல்ல சேலரி வருதா, இந்த சேலரி உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா, இந்த ஃபியூச்சரில் இதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சர் க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இதுலேருந்து ப்ரொமோஷன் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இதே ஜாப் கண்டினியூ ஆகிட்டே போனால் ஃபியூச்சர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் இப்போ இந்த ஜாபு பண்ணுறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த ஜாப் பண்ணுறதுனால உங்களோட வருமானம் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு எழுதுங்க. உங்களோட ஃப்யூச்சர் எதை நினச்சா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, அதை பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கிறீங்க, எப்படி வருமானம் வருது, எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெயினாக வந்து இந்த பேஷன் டெஸ்ட்டு, இக்கிகாய் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களோட டாப் 5 ஸ்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். உங்களுக்கு எதை பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, எதை பண்ணால் உங்களுக்கு வருமானம் வரும், அந்த 5 மெயினான 5 ஆக்டிவிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதுதான் வந்து இக்கிகாய் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஜப்பானில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். 80, 90 வருஷம், 100 வருஷம் கூட ரொம்ப அசால்ட்டாக ஹெல்த்தியாக வந்து இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சமான ஆக்டிவிட்டி பண்ணாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் பிடிச்சமான தொழில் பண்ணாங்க, அதனால் அவங்க வந்து ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபேஷன் டெஸ்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம், உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்லேருந்து நிறைய வருமானம் வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாத ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணலாம், நோய் நொடி இல்லாமல் டென்ஷன் இல்லாத லைஃப் வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த 3 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 10 திங்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எழுதுங்க. நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தால் என்ஜாய் பண்ணுவேன், லவ்விங்காக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவேன், சிங்கிங்காக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவேன், பிளேயிங்காக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவேன். சில பேர் குக்கிங் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் டிராயிங் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் சிங்கிங் பாட்டு பாடும்போது என்ஜாய் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவாங்க, ட்ரைவ் பண்ணும்போது சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க, ஒர்க் போகிறதே தெரியாது, 8 to 10 ஹவர்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, திரும்பியும் வீட்டில் வந்துட்டு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அப்துல் கலாம் சார்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து பர்சனல் லைஃப்பை விட்டு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். ஒர்க் பண்ணுறதே அவருக்கு வந்து ரொம்ப அதை பிடிச்ச 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 இதாக இருந்ததுனால தான் அவளை வந்து அவரை வந்து அச்சீவ் பண்ணார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப பிடிச்சமானதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. இப்போ அதில் டாப் 5 வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து மார்க் வந்து அலோகேட் பண்ணுங்க. இப்போ 0 to 10 ஸ்கேல் மார்க் வந்து அலோகேட் பண்ணுங்க. 0ன்னா நீங்க பண்ணியிருப்பீங்க, ஆனா இப்போ வந்து உங்க வாழ்க்கையில அந்த ஆக்டிவிட்டி வந்து இருக்காது. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தான் இருப்பீங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. ஆனா இப்போ பண்ணவே மாட்டீங்க. நீங்க மேபி சிட்டில இருக்கலாம், விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, விளையாடுறதுக்கு சிச்சுவேஷன் இருக்காது.
அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் அந்த வாழ்க்கையில் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த அந்த ஆக்டிவிட்டி இல்லை. அந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அப்துல் கலாம் சார்கிட்ட வந்து இக்கிகை நம்ம கொடுத்துருந்தோம்னா அவர் வந்து கண்டுபிடிக்கிறது இந்த அட்டாமிக் ரிசர்ச் இதை தான் 10 அவுட் ஆஃப் 10ன்னு போட்டிருப்பாரு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க அவங்க அந்த மாதிரி மார்க் வந்து அலோகேட் பண்ணுங்க. 0 to 10 மார்க் வந்து அலோகேட் பண்ணுங்க உங்களோட டாப் 5 ஆக்டிவிட்டிக்கு. ஸோ இதுதான் அந்த பை சார்ட் இக்கிகை டெஸ்ட்டோட ஃபைனல் அவுட்புட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 சர்க்கிளில் வாட் யூ லவ், நீங்கள் எது பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க, நீங்கள் எது பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, எது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது. வாட் யூ லவ், வாட் தி வேர்ல்டு நீடு, உண்மையாக வந்து உலகத்துக்கு என்ன தேவை, உலக மக்களுக்கு என்ன தேவை, என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவை. தேர்டு, வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார், நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு சேலரி வந்து வரும், என்ன பண்ணால் உங்களுக்கு காசு வரும். நீங்கள் இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அதனால வந்து உங்களுக்கு சேலரி வருது அந்த மாதிரி. ஃபோர்த் வந்து வாட் யூ ஆர் குட் அட், நீங்கள் எது பண்ணால் நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு சில ஒர்க்கு நீங்கள் பண்ணுவீங்க, சில பேர் டிராயிங் பண்ணால் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் பாட்டு பண்ணால் நல்லா பாடுவாங்க. வாட் யூ ஆர் குட் அட், நீங்கள் எது பண்ணால் நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு எது பண்ணால் எது நல்லா வரும், டிராயிங் பண்ணால் நல்லா வரும், நல்லா ரங்கோலி கோலம் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டியுமே நீங்கள் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ட்ரேடிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து மணி வரும், ட்ரேடிங் பண்ணுறதுனால பணம் வந்து அவருக்கு வரும், அது நல்லாவும் பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து ஃபில்ஃபில் ஆகும். ஆனால் வந்து அவர் விரும்பி பண்ணுறாரான்னு தெரியாது. ஆனால் ட்ரேட் பண்ணுறதுனால உலகத்துக்கு ஏதாவது தேவைப்படுதா, உலகத்துக்கு எந்த தேவையும் கிடையாது, அவருக்கு தான் அது தேவைப்படுது. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யூஸ்லெஸ். மணி வரும், நல்லா பண்ணுவார் ட்ரேடிங்கு, பட் ஆனால் எதுக்கு பண்ணுறோம் என்ன ஏதுன்னே தெரியாமல் யூஸ்லெஸ்ஸாக ஒரு வெறுமனே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் ஃபீலிங்ஸ் ஆஃப் எம்ப்டினஸ். இந்த ரெண்டு இது மட்டும்தான் அவருக்கு ஃபில் ஆகும், இந்த ரெண்டு இது வந்து ஃபில் ஆகாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து சோசியல் என்ஜிஓ வச்சுருக்காரு, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், சோசியல் ஒர்க்கர்ஸாக இருக்கார், எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு, பொது தொண்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவர் வந்து பிடிச்சி பண்ணுறாரு, லவ் பண்ணி பண்ணுறாரு அந்த வேலையை. வாட் தி வேர்ல்டு நீடு, உண்மையாக வந்து வேர்ல்டு தேவை. இப்போ மரம் நடுறாங்க, என்விரான்மெண்ட் வந்து க்ளீன் ஆகுது, நிறைய வந்து ஏர் பொல்யூஷன் கிளியர் ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் கிளியர் ஆகுது. ஸோ சோசியல் இஷ்யூஸ் பண்ணுறதுனால வேர்ல்டுக்கு வந்து தேவை, அவர் பிடிச்சி பண்ணுறாரு. பட் ஆனால் இதனால் அவருக்கு எந்த மணியும் வராது, யாரும் அவருக்கு வந்து பே பண்ண போகிறதில்ல. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட்டு கிடைக்கும், காம்ப்ளெக்ஸன்ஸு கிடைக்கும், பட் அன்சர்டனிட்டிஸ். அவர் எவ்வளோ நாள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருப்பார், அவர் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் பண்ணுவார். அவருக்கு வருமானம் இல்லாமல் அவரே எப்படி ஹெல்த்தியாக இருக்க முடியும், எப்படி வந்து ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவார். அப்போ அவங்க மற்ற ரெண்டும் வந்து ஃபில்ஃபில் ஆகாது, காசு வராது, அவருக்கு வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது. டிலைட் அண்ட் ஃபுல்ஃபில்னஸ் பட் நோ வெல்த், அவர் வந்து பண்ணுவார், ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், பட் ஆனால் அவருக்கு வந்து மணி வந்து வராது, வெல்த்தியாக இருக்க மாட்டார், பணக்காரராக இருக்க மாட்டார், ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் உங்களுக்கு மணி வரணும், அது அந்த ஒர்க்கு வந்து இந்த வேர்ல்டு இந்த உலகத்துக்கு வந்து தேவைப்படணும், மக்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்கோ தேவைப்படணும். நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து பிடிச்சி பண்ணணும், நல்லா ஆக்டிவாக பண்ணணும், நீங்கள் தெளிவாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தவங்க பரோட்டா மாஸ்டரே இருக்கார் அப்படின்னா அவர் பரோட்டா போடுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், ரொம்ப பிடிச்சி வந்து பண்ணுவார். அப்போ அவருக்கு மணியும் வருது, சாப்பிட்றாங்க, மக்களுக்கும் தேவைப்படுது, அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அதை லவ் பண்ணி பண்ணுறாரு. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எம்எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிரிக்கெட் விளையாடுறத அவங்க அவ்வளோ லவ் பண்ணி விளையாடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்கம் வருது, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது, அவங்க வந்து அதை விளையாடவும் விரும்புகிறாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, நீங்கள் அந்த ஒர்க்கை பிடிச்சி தான் பண்ணுறீங்களா, அந்த ஒர்க்கில் உங்களுக்கு வந்து வருமானம் வருதா, அந்த ஒர்க் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து தேவைப்படுதா, இந்த உலக மக்களுக்கு யாருக்கா தேவைப்படுதா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து
இப்போ இருக்கிற தொழிலை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான தொழில். உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும். இப்ப இதுல இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணும்போது இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கலாம். ஃபியூச்சர் மேபி ஃபெயிலியர் ஆகலாம். ஃபியூச்சர்ல மேபி அது உங்களுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிக்காம வேற ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு தோணும். இந்த மாதிரி வந்து அன்சர்டனிட்டீஸ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இக்கிகாய் டெஸ்ட், ஃபேஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து தெளிவா உட்கார்ந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையானத வந்து எழுதுங்க. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு நல்லா கிளியரா ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஸோ இந்த இது வந்து தமிழ்லயும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்தி அதே வந்து தமிழ்ல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துருக்கேன் நானு. உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கிற மாதிரி இந்த இக்கிகை டெஸ்ட்ட வந்து நீங்க இந்த தமிழ்லயும் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.